Assalamu alaikum. Hello friends, welcome to my channel Savings Ideas in Tamil. 597 மில்லிகிராமுக்கு நான் வாங்கின இயரிங் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இயரிங் நான் இப்போ வாங்கலை, அது வாங்கினது வந்து போன வருஷம் 7th January 2024 தான் நான் அந்த இயரிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இதுதான் அந்த இயரிங். இதை நான் ஜிஆர்டி ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆக்சுவலாக சொல்லணுன்னா இது இயரிங் கிடையாது, நோஸ் பின்னை தான் நான் ரெண்டாக வாங்கி இயரிங்காக மாற்றிக்கிட்டேன். இது நோஸ் பின்னால் இதில் இருக்கக்கூடிய திருகாணியெல்லாம் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஸோ போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுற மாதிரி தான் இருக்கும். இது குழந்தைங்களுக்கு செட் ஆகும் நல்லாவே. அண்ட் காதில் சின்ன வயசில் வந்து லைட் வெயிட் இயரிங்காகவே போட்டு அந்த காதில் இருக்கக்கூடிய ஹோல் பெருசாகாமல் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்குமே இது நல்லாவே செட் ஆக தான் செய்யும். எனக்குமே கூட இந்த இயரிங் நல்லாவே செட் ஆகுது. இதில் சைஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பிஐஎஸ் ஹால்மார்க்குமே கூட அந்த தண்டு பகுதியில் இருக்குது. பட் அதை என்னால் கிளியராக வந்து ஷோ பண்ண முடியல. லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன், பட் கிளியராக என்னால் காட்ட முடியல. இந்த 2 நோஸ் பின்னையுமே நான் தனித்தனியாக வேறு மொபைலில் இருந்து தான் வந்து ஆர்டர் போட்டேன். அந்த டைமில் கூப்பன் கோட் யூஸ் பண்ணி 500 rupees ஆஃபரில் வாங்க முடிஞ்சிச்சு. ஸோ ஒன்றுமே நான் வந்து 500 rupees ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன். இப்போயுமே கூட ஆன்லைனில் கோல்டு ஜுவல்லரிஸ்க்கு எல்லாமே ஃபர்ஸ்ட்டை வந்து கேபிட்டல் லெட்டரில் FIRST கேப்பே விடாமல் 500 அப்படிங்கிற மாதிரி போட்டு கூப்பன் அப்ளை பண்ணால் 500 rupees ஆஃபர் கொடுக்க தான் செய்கிறாங்க. இது ரெண்டுமே தனித்தனியாக இந்த மாதிரியான ஒரு பாக்ஸில் தான் வந்துச்சு. இந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு ஜிப்லாக் கவர் போட்டு, ஏதோ இந்த ஜிப்லாக் கவர் தான் அது, இதுக்குள்ளே அந்த நோஸ் பின்னை போட்டு அந்த நோஸ் பின்னை இந்த பாக்ஸ்க்குள்ளே வச்சு இந்த பாக்ஸை இந்த பவுச்சுக்குள்ளே வச்சு அப்புறம் இதுக்கு மேலே பபிள் ரேப்பு அப்புறமா வந்து கொரியருக்கு அனுப்பக்கூடிய அந்த கவர் எல்லாமே போட்டு நல்லா பக்கா சேஃப்டியாக தான் வந்து டெலிவர் ஆச்சு. இந்த நோஸ் பின்ஸை நான் வாங்கும்போது அன்றைக்கான கோல்ட் ரேட் 5800 rupees தான் இருந்துச்சு. ஜஸ்ட் 2 yearsல டபுள் த அமௌண்ட்டாகவே வந்து கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிருச்சு. இதுக்கு வேஸ்டேஜ்லாம் 20% மேலே தான் போடுறாங்க. அதனால் வந்து டோட்டலாக இதோட அமௌண்ட்டு 2117 rupees வந்துச்சு. அப்புறம் அதுக்கான GST 3% போடும்போது 2180 rupees வந்துச்சு. அதுலேருந்து எனக்கு 573 rupees வந்து லெஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக நான் வாங்கினது 500 rupees ஆஃபரில் தான். ஒவ்வொரு பீஸுமே ஒரே மாதிரியான வெயிட்டில் இருக்காதுல்ல. இப்போ கூட இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் அது வந்து 330 மில்லிகிராம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஷோ ஆகுது. ஸோ அந்த வெயிட்டை பேஸ் பண்ணி இந்த 573 ரூபாய் லெஸ் பண்ணதும் 1608 ரூபாய்க்கு தான் நான் ஒரு நோஸ் பின்னை வாங்கினேன். இதுலேயே பார்த்தா ஒன்று 300 மில்லிகிராமாக இருக்குது, இன்னொன்று வந்து 297 மில்லிகிராம்ஸாக இருக்குது. பட் இதுலேயுமே அவங்க 549 rupees வந்து மைனஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க. கடையில் போய் ஒரு டைம் வெயிட்டுமே கூட செக் பண்ணிக்கிட்டேன், கரெக்டாக தான் இருந்துச்சு. நான் இந்த இயரிங்க்கு பேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டட்டே வாங்கினேன். இது வரைக்கும் ரெகுலர் வியராக நான் யூஸ் பண்ணல, பட் அக்கேஷ்னல் வியராக யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. இதே நோஸ் பென்ஸோட இன்றைக்கான கோல்ட் ரேட் எவ்வளோவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா 6847 ரூபாய் வருது. ரெண்டத்தையும் சேர்த்து நான் சொல்கிறேன். இதை நம்ம வாங்கினோன்னா இதோட ஒரு 22% போல் வேஸ்டேஜ் போடுவாங்க. இது குட்டி பொருள்னால கொஞ்சம் அதிகமாக தான் வேஸ்டேஜ் போடுறாங்க. அப்புறமா 3% GST எல்லாம் போட்டு வாங்கும்போது 7000க்கும் மேலே 8000 கிட்டே கூட வந்துடும் நினைக்கிறேன். பட் நான் வாங்கினப்போ கோல்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால வேஸ்டேஜ் GST எல்லாமே அதிலேயே மைனஸ் ஆகிக்கிச்சு அந்த 500 rupeesலேயே. ஸோ கோல்ட் ரேட்டை மட்டும் வச்சு பார்த்தா கூட நான் வாங்கினப்போ 3216 rupeesக்கு வாங்கினேன். நமக்கு இது வழியாகவே 3631 ரூபாய் கூடியிருக்கு. இதே இந்த ஸ்டட்டை வந்து நம்ம ரீசேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ரீசேல் பண்ணுறோன்னா அதில் வந்து 3% மைனஸ் பண்ணுவாங்க. இது வந்து இன்றைக்கான கோல்ட் ரேட்டோட நம்மளோட மில்லிகிராம்ஸ் 0.3 and 0.297 இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணதில் வந்த அமௌண்ட்டு. அதில் 3% மைனஸ் பண்ணோன்னா 6641 ரூபா 59 பைசா இன்றைக்கான ரீசேல் வேல்யூ. 3% மைனஸ் பண்ணியே ரீசேல் வேல்யூ வந்து இவ்வளோ வருது. பட் நான் வாங்கின அமௌண்ட்டு 3216 rupees. அப்போது இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா 3425 rupees நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட் மட்டும். ஜஸ்ட் 600 மில்லிகிராமுக்கே 2 வருஷத்தில் 3425 ரூபாய் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. பட் இப்போ உள்ள கோல்ட் ரேட்டுக்கு இவ்வளோ கம்மியாக வாங்க முடியாது. பட் வேஸ்டேஜில் ஒரு half the price மைனஸ் ஆகிற மாதிரி கூட நம்மளால் வாங்கிக்க முடியும். இதை நான் வாங்கும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவுமே யூஸ் ஆகிக்கும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் தான் வாங்கினேன். பட் இது எனக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே கூட நல்லா தான் இருக்குது. அண்ட் ப்ராஃபிட்மே எனக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.